சாரி மிஸ்டர் மனோகர், கற்பகத்துக்கு பெயில் கிடைக்கிறது கஷ்டம்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. மேடம், குழந்தைய பத்ரிநாத் வரைக்கும் தூக்கிட்டு போன அந்த கேப் மாதிரி பாஞ்சாலிக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. எந்த தப்புமே செய்யாத என் தங்கச்சிக்கு ஏன் ஜாமீன் கிடைக்கல மேடம்? இது எந்த ஒரு நியாயம் மேடம்? ஆத்திரப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல தர்ஷனா. பாஞ்சாலி வெளியே வர்றது பல வகையில நமக்கு நல்லது. அவதான் இந்த கேஸோட சென்டர் பாயிண்ட். அவ வாயை திறந்து நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு உண்மையை சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே கற்பகம் விடுதலை ஆயிருவா. முதல்ல அவளை அப்படி சொல்ல வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாப்போம். மேடம், நீங்க அவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. அவ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்றவ. அவ அவ்வளவு சீக்கிரம் பல்ட்டி அடிச்சிருவாளா என்ன? அவளை பல்ட்டி அடிக்க வைக்க வேண்டாம். அவ பணத்துக்காக எதையும் செய்யறவன்னு கோர்ட்ல நிரூபிச்சா போதும். ஏம்பா, அவ பணத்துல பயங்கரவண்ணா, அவளை பணத்தாலே அடிச்சிடலாமே. சார், அவளை பணத்தை கொடுத்து அடிக்க வைக்கணும் சார். இல்ல தர்ஷனா, கோவத்தை வெறும் வார்த்தையில காட்டுறது சரியா போகாது. இதுக்கெல்லாம் காரணம் அஞ்சலின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த பாஞ்சாலி யாரு, எந்த ஏரியால இருக்கா, எதுக்காக அவ அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்றான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சார், அவ நிபந்தனை ஜாமீன்ல கையெழுத்து போட தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாள்ல, அப்ப அவளை ஃபாலோ பண்ணி அவ ஜாதகத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் சார். கரெக்ட் தர்ஷனா, அவதான் குற்றவாளின்னு நமக்கு தெரியும். அதனால அவளை பத்தின ரகசியங்கள் நமக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு அவளை கோர்ட்ல மடக்கி இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல ஆதாரத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மேடம். வரேன். வரமா? போயிட்டு வாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. கோர்ட்டுக்கு போனாங்களே, என்னாச்சு ஏதாச்சுன்னு இங்க ரெண்டு ஜீவன்கள் நினைச்சு தவிச்சிட்டு இருப்பாங்களே. ஒரு டெலிபோனை பண்ணி சொல்லுவோன்னு உன் மகனுக்கும் இல்ல, ஊர் நாயெல்லாம் பேசுற உன் மருமகளுக்கும் இல்ல. அவங்க கவலை அவங்களுக்கு, நம்ம கவலை நமக்கு. இதுல யாருங்க குத்தம் சொல்றது? வாமா, என்னமாச்சு? சேகர், போன காரியம் என்ன பாச்சு? அவளை கோர்ட்டு கூட்டு வந்தாங்களா? மாப்பிள்ளையும் வந்தாரா? ஐயோ, அதை ஏன் மாமா கேக்குறீங்க? அவ என்ன கோர்ட்டுக்கு குற்றவாளி மாதிரியா வரா? இப்பதான் குத்த வச்ச பொண்ணு மாதிரி அலுங்காம குலுங்காம வரா. என்னமோ கேட்டீங்களே, உங்க மாப்பிள்ள வந்தாரான்னு. அவரே இப்படி வராம இருப்பாரு? தன்னோட ஆசை நாயகியை கோர்ட்டு கூட்டிட்டு வரும்போது வராம இருந்துருவாரா? கூடவே அந்த கிழம் மாமா வேற வந்தாரு. அந்த மானம் கெட்டவளுக்கு வக்காலத்து வாங்க சுஜாதான்னு ஒரு வக்கீல் வேற. இவங்க 3 பேரும் எப்படியாவது அவளை ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்து கொலுவுல உட்கார வைக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நின்னாங்க. ஆனா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விட்டாரா? அவளை வெளியில விட்டா சாட்சிகளை எல்லாம் கலைச்சிருவா, குழந்தைக்கு அவளால என்ன வேணாலும் ஆபத்து வரும், குழந்தையோட தாய்க்கும் அது மன உளைச்சல் அப்படின்னு பாயிண்ட் அடுக்கி அவளுக்கு ஜாமீன் கிடைக்காம பண்ணிட்டாருல்ல. அவர் சொன்னதெல்லாம் சரிதானே மாமா? அவ வெளியில வந்துட்டா இனி நம்ம பத்மாவால நிம்மதியா இருக்க முடியுமா? நம்ம பத்மாவுக்கு இந்த உலகத்துல எதிரின்னு ஒருத்தி இருந்தா அது அவ மட்டும் தானே. டோமெக்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வழங்கும் அத்திப்பூக்கள். வெதர் மாறின உடனே ஸ்வெட்டர் போட்டு விட்டேன், ஆனாலும் இருமல் காய்ச்சல். கதகதப்பான உடைய போட்டா மட்டும் போதாது, இது மத்தவங்க கிட்ட இருந்து பரவும் கிருமிகளாலும் வரலாம். பாத்ரூம் அங்க.
இனிமே இவை இன்னும் பாதுகாப்பா இருப்பா. புதிய லைஃப் பாயில் இருக்கு ஆக்டிவ் 5. இது சாதாரண சோப்பை விட கிருமிகளிடமிருந்து 100% சிறப்பான பாதுகாப்பு தரும். லைஃப் பாய் இப்போ வானிலை மாறினாலும் ஒரு பயமும் இல்ல. IPHAவின் சான்று பெற்றது. ஹாய். 3 நிமிஷத்துல நீ இங்க இருப்ப. யா ரைட். ரைட் இல்ல. ரைட் நவ. டிங் டாங். உனக்காக ஒண்ணும் நான் வரல. ஓகே. நீ முதல்ல நீ வை. ஒவ்வொரு டிராமாவின் இன்டர்வெல் ஆக்டோ பாப்கார்ன். ஏய் ஆனுவல் பிக்னிக் எங்க போலாம்? எனக்கு ஒரு ஐடியா. ஏய் தூதிவ்யா. ஹில் ஸ்டேஷன். தூள் ஐடியா. நான் என்ன அவ்ளோ சுமாரா? என்ன அழகு நம்ம கையில இருக்கு. ஃப்ரூட் இன்ஃபியூஷன்ஸ் மற்றும் விட்டமின் அடங்கிய விவல் உங்கள் சருமத்துக்கு தருகிறது போஷாக்கு, பாதுகாப்பு, ஈரப்பதம் மற்றும் பளிச்சின் ஒரு அழகு. சொட்ட சுப்பு மொட்டை முக்கு பிக்னிக் பண்ணானா தூளான கேர்ள்ஸோட கலக்குறாங்க மேன். ஒருத்த மட்டும் ஷாக்காய் முடிச்சு பாக்குறா. அடப்பாவி நம்ம சும்மா சுச்சி. சூப்பர் சுச்சி ஐட்டோ. விவல் பை ITC. வந்துவிட்டது ஃபுட்ஸ் ஃப்ரம் ஹார்லிக்ஸ். இதில் உள்ளது ஹெல்த் மேக்கர் வித் 9 பவர் விட்டமின்ஸ், அயர்ன் மற்றும் கால்சியம். 4 கிரெயின் மற்றும் ரெகுலர் வேரியண்டில் கிடைக்கிறது. பிரியா வெளியில விளையாடாத. இந்த வெயில் தூசு மண்ணுனால உன் சருமம் கேடும். பாருங்க மம்மி, இனிமே கவலையே இல்ல. இப்போது 2 90 கிராம் சந்திரிகா சோப்புடன் ஒரு 75 கிராம் சந்திரிகா சோப் இலவசம். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பத்தின கவலையை விடு, ஆசைகள் அல்ல. இந்த மேட்ச் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிடுச்சு. பேட்டிங் டீமுக்கு தேவை 2 பால்ல 5 ரன். இந்த பக்கம் ராகுலோட அம்மா புது சன்ஃபீஸ்ட் யிப்பி நூடுல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மேட்ச் இன்னும் முடியல. ஃபாஸ்ட் பால் ராகுல் அடித்தார். ஷாட் இதோ 4 ரன். ராகுல் ஆமா இதென்ன அம்மாவின் சன்ஃபீஸ்ட் யிப்பி நூடுல்ஸ் ரெடி. அப்ப ராகுல் மேட்ச் விட்டுட்டு போய்தான் ஆகணும். இல்ல அப்புறம் தான் சாப்பிடணும் ஸ்டிக்கி நூடுல்ஸ். மேட்ச் இல்ல யிப்பி நூடுல்ஸா? மேட்ச். ராகுல் கோ ஃபார் இட். இதோ கிடைச்சிருச்சு கிரீன் சிக்னல். ஏன்னா அம்மா செஞ்சிருக்காங்க புதிய சன்ஃபீஸ்ட் யிப்பி நூடுல்ஸ். இது முற்றிலும் நான் ஸ்டிக்கி. இத ராகுல் ருசிச்சு சாப்பிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகும். ஏன்னா நான் ஸ்டிக்கி. இட்ஸ் பெட்டர் நோ. புதிய சன்ஃபீஸ்ட் யிப்பி தி பெட்டர் நூடுல். ஏய் எவ்வளவு குறைச்ச? 12. அவ்வளவுதானா? ஏய் 92. அவ்வளவுதானா? எவ்வளோ? 40, 60. அவ்வளவுதானா? உங்க ஸ்கிரப் பேட் எவ்வளவு பிளேட்டுகளை சுத்தம் செய்யும்? ஸ்காட்ச் பிரைட் ஸ்கிரப் பேட் மட்டுமே சுத்தம் செய்கிறது 1 இல்ல 2 இல்ல 3 மடங்கு அதிக பிளேட்டுகள். காரணம் இதன் பிரத்யேக 3M டெக்னாலஜி ஸ்கிரப் பேட் முழுவதிலும் அலாக்ஸ் பார்ட்டிகிள்ஸை சம அளவில் பரவச் செய்கிறது. ஸ்காட்ச் பிரைட் ஸ்கிரப் பேட் உங்கள் ஹெல்பிங் ஹேண்ட். ஸ்காட்ச் பிரைட் வந்துட்டா இனி நம்ம பத்மாவால நிம்மதியா இருக்க முடியுமா? நம்ம பத்மாவுக்கு இந்த உலகத்துல எதிரின்னு ஒருத்தி இருந்தா அது அவ மட்டும் தானே. எனக்கு சிவாவை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு வர பிடிக்கலன்னு. இனிமே என்னால அங்கெல்லாம் வர முடியாது. அனுபல்லவி ஸ்பான்சர்ட் பை எக்லிப்ஸ் டியோடரண்ட் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் கோல்கேட். அது எப்படி பத்மா? ஹெல்தி ஃபேமிலி டெட்டால் பி 100% ஷூர். இந்த கேஸ்ல நீ குழந்தையும் தானே முக்கியம். கோல்கேட் சூப்பர் ஃப்ளெக்ஸ் அந்த ஆளு உன்கிட்ட இருந்து குழந்தைய புடுங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்தது தானே இந்த பிரச்சனைக்கே பிள்ளையார் சுழி. நீயே இப்ப கோர்ட்டுக்கு வரலன்னு சொன்னா எப்படி? பாரு, உன் வாழ்க்கையை கெடுத்த அந்த ஆளு மானத்தை வாங்கி சந்தி சிரிக்க வைக்க உனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு பத்மா. ஒண்ணும் வேண்டாம், ஏன் குழந்தைய எடுத்துட்டு போய் இவர் எதுக்காக அந்த கற்பகத்து வீட்டுல கொண்டு போய் விடணும்? இவர் அவளை வச்சிருக்கிறதுனால தானே கொடுத்தாரு அப்படின்னு கோர்ட்ல நீ ஒரு போடு போட்டேன்னு வையே, அதுவே கோர்ட்ல பதிவாகி உன் டைவர்ஸ் கேஸ்க்கு பக்கபலமாயிடும். அதோட அவங்க கள்ள தொடர்பு அம்பலமாகி எல்லாரும் அவங்கள காரி துப்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே எங்கேயும் நடமாடவே முடியாது. ஏய், நீ இந்த நாளை வச்சு அடிச்ச கேஸ்ல உள்ள போயிட்டு வந்த. இப்ப நீ வெளியே நடமாடாம இருக்க. பெருசா பேச வந்துட்டா. போலீஸ்க்கு போயிட்டோம், கோர்ட்டுக்கு போயிட்டோம், ஜெயிலுக்கு போயிட்டோம்னு கூனி குறுகிறதெல்லாம் மான ரோஷம் சூடு சொரண உள்ளவங்க தான். ஒன்ன மாதிரி ஆளுங்க கிடையாது. என்ன பேசுறீங்க நீங்க? ஏய், இப்ப கேஸ் குழந்தை யாரு கடத்துறாங்கங்கறதா இல்ல யார வச்சிருக்காங்கங்கறதா? நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ கற்பகத்தை உள்ள தள்ளுறத விட இந்த மனோகரை பிடிச்சு உள்ள போறதுல குறியா இருக்க. ஆமா, அப்படி நான் குறியா இருக்கிறதுல என்னங்க தப்பு? அந்த மனோகர் அவகிட்ட மயங்க போய் தானே பத்மா இன்னைக்கு வாழ வெட்டியா நிக்கிறா. அப்ப அந்த மனோகர் கம்பி என்றதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். போதும் அண்ணி, போதும்.
இதெல்லாம் பார்க்கணும் என் தலையில எழுதிருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும். இத பத்தி இங்கேயும் பேசி வீட்டையும் கோட்டாக்கி என்ன மேல மேல வேதனைப்படுத்தாதீங்க. குழந்தை கிடைக்கணும்னு வேண்டணும். அவன் கிடைச்சிட்டான். இனி கடைசி வரைக்கும் இவன் என் கூட இருந்து என்ன நான் பத்திரமா பாத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதுக்கெல்லாம் காரணமானவங்களை சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ கால நிச்சயமா தண்டிக்கும். அத நான் மட்டும் இல்ல, எல்லாருமே பார்க்கதான் போறோம். கடவுளே, என் பொண்ணு கற்பகம் என் வயித்துல கருத்தரிச்ச நாள்ல இருந்தே அவளுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்திருக்க. இன்னைக்கு வரைக்கும் அவ சந்தோஷப்படவே இல்லை. ஒரு மகளா தாய்க்கு எவ்வளவோ பண்ணியிருக்கா, என் உயிரையே காப்பாத்திருக்கா. ஆனா ஒரு தாயா நான் அவளுக்கு எதுவுமே பண்ணல. ஜாமீன்ல வர்ற அவ இனிமே இந்த வீட்டுல இருக்கணும். அவளை நான் நல்லா பாத்துக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். என்னத்த என்ன வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க? கற்பகம் வந்துருவாத்த. அவ வரணும்மா, வந்தாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஆமா, வெந்நீர் போட்டியாம்மா? போட்டு வச்சிட்ட. அவ வந்ததும் அவளை குளிப்பாட்டணும்மா. அவளை பிடிச்ச பீடையெல்லாம் போகணும். இன்னையில இருந்து அவ எனக்கு பழைய கற்பகம்மா, என் கூடவே இருக்கணும்மா. அவ எப்போ இனிமே உங்க கூட தான் இருப்பா. நீங்க அழாதீங்க. என்னையா நீ மட்டும் வந்திருக்க? கற்பகம் எங்கடா? அவளை அழைச்சிட்டு வரலையா? ஜாமீன் கிடைக்கலம்மா.